I'm back. யூடியூப்பில் மிஸ்டர் ஹூஸ் த பாஸ்ங்கிற ஒரு சேனல் இருக்குது. அவர் லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸுக்கெல்லாம் பேட்டரி டெஸ்ட் பண்ணதில் Huawei Mate 30 Pro 8 hours 12 minutes தாக்கு பிடிச்சி 2வது இடத்த பிடிச்சிருக்கு. iPhone 11 Pro Max 8 hours 32 minutes ஸ்க்ரீன் ஆன் டைமோட முதல் இடத்த பிடிச்சிருக்கு. நம்ம வண்டி அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல எந்த வண்டியும் கிடையாது. என்ன உழைப்பு. வாங்க 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 வாங்க. என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேனே. உங்களை என்ன அடிக்கடி இங்க பாக்குறேன். சரி அது இருக்கட்டும். என்ன வியாபாரம் பண்றீங்க? நான் இந்த கடலை மிட்டாய் வியாபாரம் பண்றேன். இந்த வண்டியில தான் ஏத்தி கடையடையா போட்டுட்டு தெரியுறேன். நீங்க? நம்ம கள்ள மிட்டாய் வாங்கி திங்கிறதோட சரிங்க. வியாபாரத்துக்கெல்லாம் எந்த முயற்சி எடுக்கல. மைலேஜ் என்ன கொடுக்குதுன்னு கேட்டேன். மைலேஜ் 50 கொடுக்குதுண்ணே. 50? ஏயா? எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்க. அதுக்கே ஏன்ட கோவப்படுற? கம்பெனிக்காரன் போய் கேளு. எப்படி 50 கொடுக்க? எப்படி 50 கொடுக்க? இங்க பாரு. இது கணக்கு DxO மார்க்குங்கிறது உலகத்தோட ஒரு பெரிய கேமரா ரிவ்யூவிங் கம்பெனி. அவங்க ஒவ்வொரு ஃபோனோட கேமராவையும் டெஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரேங்க் கொடுப்பாங்க. இது வரைக்கும் 117ங்கிற ஸ்கோரோட சாம்சங் Note 10 Plus தான் டாப்பில் இருந்துச்சு. இப்போது ஹுவாவேயோட Mate 30 Pro 121 ஸ்கோர் பண்ணி சாம்சங்கை பின்னுக்கு தள்ளியிருக்கு. புரியல சஸ்பென்ஸ் ஓடியே சார். I'm back. அடுத்த நியூஸும் ஹுவாவேல இருந்து தான். சாம்சங்கும் ஹுவாவேயும் தான் இப்போது அவங்களோட ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸை அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கோட ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் October 1 இந்தியாவில் சேல்ஸுக்கு வருது. அதே மாதிரி ஹுவாவேயோட Mate Xம் அக்டோபரில் தான் லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸாக்டான டேட் எதுவும் அவங்க தரல. என்ன போனவனை இன்னும் காணா? அப்படியே பொட்டுக்குள்ள படுத்துட்டானா இல்ல புறப்பட்டு ஊரை பக்கம் எதுவும் போயிட்டானா? ஆஹா, 3 பேர் வந்தாவே சமாளிக்க முடியாது. இப்ப 300 பேர்த்த கோர்த்து விட்டு போயிட்டானே. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. ஷாமி இப்போ ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த ஃபோனால் 8K 30 FPS வரைக்கும் உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இதை ஸ்னாப்டிராகன் 855 பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலை. ஸோ அதிகப்படியான சான்ஸ் இருக்கிறது இந்த ஃபோனில் ஃபியூச்சரில் வரப்போகிற ஸ்னாப்டிராகன் 865 தான் இருக்க போகுது. ஷாமியோட Mi Mix Alpha சில நாட்களுக்கு முன்னாடி லான்ச் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃபோனை சுற்றியே ஃபுல்லாக ரேப் ஆகிற மாதிரி ஒரு டிஸ்பிளே பார்த்துருப்பீங்க. இந்த டிஸ்பிளேயை ஷாமிக்காக தயாரித்து கொடுத்தது விஷன் எக்ஸுங்கிற ஒரு நிறுவனம் தான். ஷாமி இதை வெறும் ஒரு கான்செப்ட் ஃபோனாக நிறுத்த போகிறதில்ல. ஃப்யூச்சரில் இதே மாதிரி நிறைய ஃபோன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஷாமி இந்த ப்ராஜெக்ட்டுக்காக கடந்த 2 வருஷத்தில் 1000 இன்ஜினியர்ஸை ஒர்க் பண்ண வச்சுருக்காங்க. நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. ஸ்கெட்ச் பண்ணா ஸ்கெட்ச் மிஸ் ஆகாது. அப்படி மிஸ் ஆனா மட்டும் சொல்லு, பிசரே இல்லாம செஞ்சு முடியும். ஷார்ப் ஆக்வஸ் 02ங்கிற ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லான்ச் ஆகிருக்கு. இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 240 Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே இருக்குது. அதை தவிர இந்த ஃபோனில் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. Realme X2 சைனாவில் ஸ்னாப்டிராகன் 730G சிப்செட்டோட லான்ச் ஆகியிருக்கு. இப்போது அதை தொடர்ந்து ரியல்மியோட ஒரு ஸ்னாப்டிராகன் 855 சிப்செட் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று ஒர்க்கில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது Realme X Proவாக இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது.
ரெட்மி K20 ப்ரோவுக்கு போட்டியாக லான்ச் பண்ணுறாங்களோ என்னமோ. எதிர்பார்க்கல, நான் மீண்டும் வருவேன் என்று எதிர்பார்க்கல, அதுவும் இப்படி வருவேன் என்று எதிர்பார்க்கல. Now it's my game. OnePlus 7, OnePlus 7 Pro ரெண்டு ஃபோன்ஸுக்குமே இப்போ அமேசான் கிரேட் இண்டியன் சேலில் ஆஃபர் போட்டிருக்காங்க. OnePlus 7 29,999 ரூபாய்க்கு சேல் ஆகுது. அதே மாதிரி OnePlus 7 Pro 44,999 ரூபாய்க்கு சேல் ஆகுது. சூப்பர் பா 5000 இன்கிரிமென்ட். ஓகே தேங்க் யூ சார், வாங்கிக்கிறேன். தலைவருக்கு என்ன சாதா தோசை சுத்துற போடுறா கொத்து பரோட்டா குத்துங்கடா. OnePlus 7T இப்போ லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஃபோனில் அடுத்து வரப்போகிற சாஃப்ட்வேர் அப்டேட்டில் 960 FPS சூப்பர் ஸ்லோ மோஷன் ஆப்ஷனும் 4K 60 FPS வைட் ஆங்கிள் லென்ஸ் ஆப்ஷனும் வரப்போகுது. எங்கடா இருந்த கூடவே தானே இருந்தேன். It's a mind blowing. I can never seen in my life. It's a medical miracle. கூகுளோட Pixel 4ல் ஒரு ஸ்பெஷலான மோஷன் சென்சிங் ஃபீச்சர் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வருத்தமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோஷன் சென்சிங் ஃபீச்சர்ஸ் சில நாடுகளுக்கு தான் வரப்போகுது. அந்த சில நாடுகளோட லிஸ்ட்டை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அந்த லிஸ்ட்டில் இந்தியா இல்லை. ஸோ இந்தியன் பிக்சல் ஃபேன்ஸுக்கு இது உண்மையிலே ஒரு வருத்தமான விஷயந்தான். எப்படி ஜோக் இல்ல இல்லையா? ஸோ இன்றைக்கி பார்த்த மீம்ஸ் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.